நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் ஆப்ஸ் கிளவுட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெஸ்ட்டான ஏஐ டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஏஐ டூல் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷனாவோ இல்லை நேட்டிவ் அப்ளிகேஷனாவோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அப்ளிகேஷனையும் அதுவே பில்ட் பண்ணி தந்துடும். நீங்கள் டிப்ளாய் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே டிப்ளாய் பண்ணி தரும். லைக் ஒரு ஆக்சுவல் டெவலப்பர் எப்படி ஒரு என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணி மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லைக் அதை டிப்ளாய் பண்ணுறனோ, லைக் ஆக்சுவல் டெவலப்பர் மாதிரியே அந்த ஏஐயுமே பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த ஏஐ பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழே லைக் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், எட்ஜ், ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஒரு யூஆர்எல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், bolt.new. ஸோ இந்த bolt.newங்கிறது தான் ஒரு புது ஏஐ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு சூப்பரான ஒரு ஏஐன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஐ பற்றி இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். bolt.newன்னு போட்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நான் லாகின் பண்ணியிருக்கனால எனக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் இமெயில் யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே அந்த ப்ராம்ப்டை வச்சு அது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி தரும். லைக் ஏதாவது எரர் வந்தாலுமே இதுவே அந்த எரரை டீபக் பண்ணிடும். எரரை டீபக் பண்ணிவிட்டு அது வந்து அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி தரும். லைக் நெட்லிஃப்டி, வெர்சல் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே இது டிப்ளாய் பண்ணும். உங்களுக்கு கிட்டப்பில் இதை கமிட் பண்ணணுன்னாலுமே இந்த ஏஐ கிட்ட ப்ராம்ப்டில் கேட்டிங்கன்னா உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த கோட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாயும் பண்ணி தரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏஐ வந்து டெவலப்பர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண கஷ்டப்படுற டெவலப்பர்ஸ்க்குலாம் இந்த ஏஐ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏஐ வச்சு ஒரு கேல்குலேட்டர் அப்ளிகேஷன் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். லைக் இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கேட்கும், ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்போட ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி, லைக் எனக்கு கேல்குலேட்டர் ஆப்பு இந்த தீம் கலரில் வேணும், இந்த ஸ்டாக்கில் வேணும், லைக் ரியாக்டில் வேணும், இல்லைனா நம்மளுக்கு HTML JavaScript வச்சு வேணும், இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு அந்த ஆப்பை வந்து பில்ட் பண்ணி தரும். அந்த ஸ்டாக்கை வச்சு ஆப்பை பில்ட் பண்ணி தரும். இப்போ நான் கேல்குலேட்டர் ஆப் பில்ட் பண்ண சொல்லித்தரேன். பில்ட் a calculator app using React அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இது பேசிக்கான ஆப் மட்டும் இல்லை, ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணுற ஆப் எல்லாமே கூட இது பில்ட் பண்ணி தரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பில்ட் a calculator ஆப்னு கொடுத்துருக்கேன். அதுவே கோட் ஃபைல்ஸ் எல்லாமே எழுதுது. லைக் ஒரு ஆக்சுவல் டெவலப்பர் எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரியே எழுதுது. ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டடாகவே இருக்கும். ஆட்டோமேட்டடாக கோடு எழுதி அதுக்கான மாடியூல்ஸ் எல்லாமே என்பிஎம் மாடியூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கும். இன்ஸ்டால் பண்ணி அதுவே என்பிஎம் 2 கொடுத்து செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்தாலுமே அதுவே ஃபிக்ஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா இப்போ வித்தின் a செகண்ட் அது ஒரு கேல்குலேட்டர் ஆப்பை பில்ட் பண்ணி முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பேசிக்கான கேல்குலேட்டர் ஆப்பை முடிச்சிருச்சு.
ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பில் இன்னும் வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ், அதாவது இப்போ இது பண்ணது போகாமல் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் அப்படியே சேட்டை கண்டினியூ பண்ணலாம். லைக் எனக்கு இந்த கால்குலேட்டர் ஆப்போட தீம் கலர் வந்து க்ரீன் கலர் மாதிரி வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இப்போ நான் தீம் கலர் வந்து க்ரீன் கலர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடை வந்து ரீரைட் பண்ணும். ஸோ புது கோடெலாம் எழுதாது, இருக்கிற கோடில் ரீரைட் பண்ணிட்டே போகும். லைக் நம்ம எப்படி நம்ம கோடில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தீம் கலர் க்ரீன் கலரில் கேட்டிருந்தேன். ஸோ க்ரீன் கலர் மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து டிப்ளாய் பண்ணணும்னு இதை வந்து இந்த கால்குலேட்டர் ஆப்பை வந்து நான் டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டிப்ளாய் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சோர்ஸ் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கால்குலேட்டர் ஆப்போட சோர்ஸ் ஃபைல், இந்த சோர்ஸ் கோட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லோக்கல்லே எடிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இது டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏஐக்கிட்டே சொன்னீங்கனாலுமே அது டிப்ளாய் பண்ணி தந்துடும். டிப்ளாய் திஸ் ஆப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே டிப்ளாய் பண்ணி தரும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆப்பை. இது நெட்லிஃப்ட் டிஃபால்ட்டாக டிப்ளாய் பண்ண யூஸ் பண்ணிக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெர்சல் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த பிளாட்ஃபார்ம்லேயே அதை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கும். ஒருவேளை நீங்கள் கிட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கிட்டப்பில் ஹோஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வெர்சலுக்குள்ளே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே டிப்ளாய் பண்ணி எனக்கு யூஆர்எல் தந்துருச்சு, அட்மின் யூஆர்எலும் தந்துருச்சு. ஸோ இந்த யூஆர்எல் எடுத்து நான் நியூ டேப்பில் போடுறேன், செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட்டர் ஆப் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே அது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷனாவோ இல்லை நேட்டிவ் அப்ளிகேஷனாகவோ உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டான டூல் தான். ஸோ உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கோடிங்குள்ளே வரீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாதவங்க இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.